அடடா அடடா அடடா, இங்க பாத்துக்கங்க, அந்த தோசைக்கல்லு ஃபுல்லா நம்மளுடைய ஒரே ஒரு சங்கரா மீன் தான். அப்படியே இந்த நெத்திலி ஃப்ரை எடுத்து ரசத்தோட வச்சு சாப்பிட்டா சும்மா அமிர்தமா இருக்கும். மீன் குழம்பே ஆக்சுவலா இந்த மாதிரி சீ ஃபுட் ஹோட்டல்ல வந்து மீன் குழம்பே சூப்பரா இருக்கும். அது கவலை மீன் போட்டு வச்சா என்ன டேஸ்ட்ல இருக்கும் தெரியுமா தலைவா? அப்படியே திரும்பி பாருங்க, என்ன மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸுங்க, மை காட். ஓகே, எறாவை எடுத்து பிளேட்ல வச்சாச்சு. பாருங்க, ப்ரானை வந்து பிளேட்டிங் பண்றாங்க தலைவா. வீட்டு முறை உணவகம்னு சொன்னாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சமையல் வந்து வச்சிருக்காங்க. இப்படிதாங்க இருக்கணும் ஒரு ஹோட்டலு. நல்லா எல்லா அடுப்பும் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு செம்மையா கஸ்டமர் வந்துகிட்டு, நல்லா இறால ஒரு பெப்பர் ஃப்ரை, சிக்கன்ல ஒரு பெப்பர் ஃப்ரை, இங்க பாருங்க சங்கரா மீன் வறுவல், பாறை மீன் வறுவல் இருக்கு, நெத்திலி ஃப்ரை இருக்குது. வாங்க ரசத்தை எடுத்து அப்படி ஒரு வாய். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நான் உங்க எல்லாரும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி கோட்டக்குப்பம் பீச்ல இருக்கக்கூடிய செல்வி அம்மா வீட்டு உணவகம். இங்க பாத்துக்கோங்க, செல்வி அம்மா ஹோம் ஃபுட். ஆக்சுவலா இது வந்து வீட்டு முறைப்படி சமையல் பண்ற ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல்ல சீ ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணும்ன்றதை நம்மளே இங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, மீன், நண்டு, கனவா, எறா, நத்தை முதற்கொண்டு அத்தனையும் இருக்கு. சூப்பரா போய் என்ன வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம்னா அவங்களே மசாலா நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு செம்மையா ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ செம்மையா இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த பீச் வந்து செரினிட்டி பீச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, ஆஹா என்ன சூப்பரா இருக்குங்க. பீச்ல பாருங்க போட்லாம் நின்றுட்டு இருக்குது. ஆஹா, அடிக்கிற வெயிலுக்கு பீச் சும்மா அப்படி பளிச்சுன்னு தெரியுது. எப்படி இருக்குது பாருங்க, செம்மையா. மை காட், இந்த பீச் பக்கத்துலேயே தாங்க இந்த ஹோட்டல் வந்து லொகேட் ஆயிருக்குது. இதை பாருங்க, இந்த இதுதான் ஹோட்டலுடைய பேக் சைடு. அப்படியே வாங்க நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன சீ ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருக்குன்றத நம்மளே செலக்ட் பண்ணி கொடுத்து செம்மையா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் கரெக்டா தெளிவா சொல்லிடுறேன் தலைவா, ஓகேவா? உண்மையாவே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. வாவ், செம்மையா இருக்குங்க கடையே. அதாவது வீட்டு முறை உணவகம்னு சொன்னாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செம்மையா வந்து வச்சிருக்காங்க. அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்மா. ஐயோ, இது என்னது இது? கடலுக்குள்ள என்னென்ன இருக்குமோ அது மொத்தமே இங்க இருக்குது. என்ன பூச்சி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிமா இங்க இருக்குது? மீன், இது டைகர் ப்ரான், இது ப்ரான்ஸ், இது நத்தை, நண்டு, நெத்திலி, கொடுவா, சங்கரா, கானவா. அம்மாடி, எவ்வளவு இருக்குது, இத்தனை வெரைட்டி. சிக்கன் வேணும்னாலும் சிக்கன் பண்ணி கொடுப்போம். சிக்கன் வச்சிருக்கீங்களா? சூப்பர்மா சூப்பர்மா. கடையில பாத்தீங்கன்னா ப்ரான் நல்லா ஃபேமஸ். அது வந்து உங்களுக்கு பெப்பர் ப்ரான் இருக்கு, கிரேவி இருக்கு, ஆஹா, சில்லி ப்ரான் இருக்கு, 65 ப்ரான் இருக்கு, தவா ப்ரான் இருக்கு. என்ன எது வேணும்னு எறாவிலேயே 5 வெரைட்டி இருக்காமே. பெப்பர்லாம் போட்டு பண்ணுவீங்க? பெப்பர் ப்ரான். ஓகே ஓகே, பெப்பர் ப்ரான் இருக்கு, சில்லி ப்ரான் இருக்கா? சில்லி ப்ரான் இருக்கு. சரி சரி சரி. ப்ரான் கிரேவி இருக்கு. ஓகே, ப்ரான் மசாலா இருக்கு. எது நல்லா இருக்கு இந்த 5ல? பெப்பர் ப்ரான் நல்லா எல்லாம் விரும்பி சாப்பிடுறது பெப்பர். ஓகே ஓகே, அப்ப வந்து எனக்கு ஒரு பிளேட் பெப்பர் ப்ரான் போட்டுருங்க. கண்டிப்பா. இந்த நெத்திலியில எப்படி செஞ்சா சூப்பரா இருக்கும்? நெத்திலி வந்து உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஆயில்ல போட மாட்டோம், தவால தான் போடுவோம். அது வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாவே வந்துரும். நல்ல ஒரு டீப் ஃப்ரை மாதிரியே வந்துரும். ஓகே, அப்போ நெத்திலி டீப் ஃப்ரை ஒண்ணு போட்டுருங்க. இந்த சங்கரா மீன் கொடுத்துருங்கம்மா. நல்லா இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய மீனா இருக்குது. இங்க பாருங்க, இந்த சங்கரா மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆஹா தலைவா, எவ்வளவு பெரிய சங்கரா மீனுங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், மீனோட கண்ணு வந்து இந்த மாதிரி கருப்பா இருந்துச்சுனாவே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு அர்த்தம். செம்மையா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இடையில வந்து அந்த கீர் போட்டே வச்சுட்டாங்க, அப்பதான் வந்து மசாலா உள்ள இறங்கும் இல்லம்மா. நல்லா ஃப்ரை பண்ணும்போது சூப்பர். எனக்கு இந்த மீன் ஒரு ஃப்ரை ஒண்ணு பண்ணிருங்கம்மா. சிக்கன்ல என்ன பண்ணுவீங்க? சிக்கன் நம்ம கடையில வந்து சிக்கன் கிரேவி இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, சில்லி சிக்கன் இருக்கு, 65 இருக்கு. சூப்பர். எனக்கு என்ன வெரைட்டி வேணும்? பெப்பர் சிக்கன் ஒண்ணு பண்ணிருங்க. ஓகேவா? கண்டிப்பா. ஈவினிங் ஒரு பட்டிமன்றம் இருக்கு, அதனால பெப்பர் சிக்கன் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ஈஸியா பேசலாம்ல, அதனால கண்டிப்பா. சூப்பர். ஓகே, இத்தனை வெரைட்டிஸ் வேற லெவல்மா. இப்ப நம்ம வந்து சமைக்க கொடுக்க போறோம் தலைவா, பாத்துக்கங்க. இப்ப நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, எறா வந்து சொல்லியிருக்கேன், எறா ஒரு பிளேட்டு, நெத்திலி மீன் ஒரு பிளேட் சொல்லியிருக்கிறேன், சிக்கன் வந்து பெப்பர் ஃப்ரை சொல்லியிருக்கேன், சங்கரா மீன் சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். இத்தனை வெரைட்டி சாப்பிட முடியாதுல்லம்மா, அதனால இது 4 மட்டும் எனக்கு போதும். ஓகேவா? 4 பிளேட்டு. சாப்பாடு இருக்காமா? சாப்பாடு, ரைஸ், மீன் குழம்பு, ரசம் இருக்கு. ஓ, மீன் குழம்பு ரசம் இருக்கு. ஓகே சூப்பர். இங்கே தான் வச்சிருக்கீங்களா? பாருங்க. ஓகே, மீன் குழம்பு. ஆஹா, என்னம்மா என்ன மேல மிதந்துக்கிட்டு மீன் குழம்பு என்ன இப்படி இருக்குது, செம்மையா.
அம்மா எடுத்து அப்படியே காட்டுங்க. நல்ல கவலை மீன் குழம்பு இது. கவலை மீன் குழம்பா? ஐயோ ஐயோ ஐயோ, மீன் குழம்பே ஆக்சுவலா இந்த மாதிரி சீ ஃபுட் ஹோட்டல்ல வந்து மீன் குழம்பே சூப்பரா இருக்கும். அது கவலை மீன் போட்டு வச்சா என்ன டேஸ்ட்ல இருக்கும் தெரியுமா தலைவா? வேற லெவலு. இப்படி பார்க்கும்போதே தேன் மாதிரி இருக்குது மீன் குழம்பு. சாப்பிட்டு சொல்லணும். கண்டிப்பா சாப்பிட்டு சொல்லிடுவேன். ஆமா, நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கோ அதை அப்படியே கரெக்டா சொல்லிடுவேன். அதனால பிரச்சனையே இல்ல. சாதம் ரசம் எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கு. ஓகேம்மா, எனக்கு அப்படியே நான் உங்களுக்கு ரெடி பண்ணிருங்கம்மா. பாத்துக்கோங்க, நிறைய சட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னமா வித்தியாசமான சட்டியா இருக்கு? இது நான் சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த சட்டி. என்னென்ன போடுறீங்கன்னு எனக்கு அப்படியே சொல்லுங்க பாப்போம். இது வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். ஓகே. மஞ்சள் பொடி, மஞ்சள். இது வெறும் மிளகாத்தூள். ஓகே. நீங்க அரைச்சதா வீட்ல? ஆமா, எல்லாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். அப்புறம் இது உப்பு போட்டுக்க தேவையான அளவு. இது வந்து மீன் மசாலா. மீன் கறி வைக்கிறோம் இல்லைங்களா, குழம்பு வைக்கிறோம், அந்த மசாலா கொஞ்சம். இது எப்படி நீங்களே வீட்ல அரைச்சதா? நம்ம வீட்ல அரைக்கிறது தான். ஓகே ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப காரமா இருக்க வேணாம். அதுதான் திட்டமா. ஓகே. அடடா, தண்ணி மட்டும் ஊத்தி பிசைஞ்சா போதும். ஏமா? ஆமா. இது ஊறணுமாமா இந்த மீன்? கொஞ்சம் ஊறுனா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க உடனே கேக்குறீங்க. சரி, அப்ப ஊறட்டும். நீங்க அது வரைக்கும் எனக்கு பெப்பர் சிக்கன் ஏதாவது செய்யுங்க. சிக்கன் பெப்பர் ஃப்ரை செஞ்சுட்டு இருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சரிங்களா? ஓகேமா. இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் அவ்வளவுதான். ஆஹா, ஓகே ஓகே ஓகே. வாங்க அப்படியே தலைவா. ஓகே, டன். உண்மையாவே கடை, நான் உண்மையாவே சொல்றேங்க, அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. செம்ம கிளீனா வச்சிருக்காங்க கடை. வரும்போதே நமக்கு வந்து முகம் சுளிக்கவே மாட்டோம். ஏன்னா நிறைய சீ ஃபுட் ஹோட்டல் நம்ம வந்து போய் பாக்குற இடங்கள்ல அந்த கவிச்ச ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், இல்ல நிறைய ஒரு மாதிரி அந்த அழுக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பட் அவ்வளோ கிளீனா வச்சிருக்காங்க. உண்மையாவே செம்ம ஹாப்பியா இருக்கு. சூப்பரான ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம்னு. நான் ப்ரான் போட போறேன். ஓகேமா. ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றீங்களா? எல்லாமே இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஓகே 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 ஓகே. வந்து ஆயில் போட்டேன். அடுத்து நான் வந்து ஆனியன். ஓகே, பாத்துக்கங்க. எறா ஃப்ரை தொக்கு மாதிரி செய்றீங்களா இல்ல ஃப்ரையா? நீங்க தானே பெப்பர். ஓகே, பெப்பர் ஃப்ரை. ஓகே. என்ன பண்ணலாம்? நல்லா எண்ணெய் ஊத்தி கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. இருக்கு. செமி கிரேவியா? ஓகே. ஆஹா, கடல் எறா. என்ன எறாமா இது? கடல் எறா தானமா? ஆமா, இது கடல் எறாமா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எறா செம்மையா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது தலைவா. வாவ், அதடி வெடிக்குது. அம்மா என்ன போடுறீங்க? நான் வந்து சோம்பு சீரகம் போட்டிருக்கேன். ஓகே. சில்லி பவுடர் போடுறேன். சில்லி பவுடர். மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் தூள், உப்பு. ஆமா. ஓகே. இங்க பாருங்க, அப்படியே டைரக்டா வந்து பண்றாங்க பாருங்க. நல்லா எண்ணெய் ஊத்தி வெறும் வெங்காயம் மட்டும் போட்டாங்க. அதுக்கு மேல அப்படியே கிளீன் பண்ணி வச்சிருந்த அந்த எறாவை அப்படி மேல கொட்டி, அதுக்கு மேல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருஞ்சீரகத்தூள், நார்மல் சீரகத்தூள், உப்பு, இவ்வளவுதான் போட்டிருக்கீங்க. ஓகே. இதுக்கப்புறம் என்னமா லாஸ்டா பெப்பர் போட்டுருவீங்களா? பெப்பர் வந்து கடைசியா போடுவோம். ஓகே, சூப்பர். இது எவ்வளவு நேரமா? ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் வேக கூடாது, அதுதான் லப்பர் மாதிரி ஆயிடும். ஆஹா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப இது பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். நீங்க நெத்திலியும் தானே கேட்டீங்க? நெத்திலி ஃப்ரையும். நெத்திலி ஃப்ரை. நெத்திலி ஃப்ரை அதுவும் தோசைக்கல்லே போட்டுருவீங்களா? ஆமா, தோசைக்கல்லே போட்டால் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடும். சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு தரீங்களாமா? ஏன்னா எல்லாமே ட்ரையா இருந்தா தொட்டுக்கிட்டு மட்டும் தான் சாப்பிட முடியும். நீங்க கிரேவி மாதிரி சிக்கன் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா சாதத்துல போட்டு பிசைஞ்சுக்கலாம்ல? ஆமா. அங்க பாருங்க, எறாவை பாருங்க. அடாடாடாடா, அப்படியே கோல்டன் பிரான்னே சொல்லலாம் போல. அந்த அளவுக்கு நல்லா கோல்டு கலர்ல செம்மையா வந்து பொன்னிறமா பிரான் வந்து வறுக்கிறதுனா இப்படிதான். பாத்துக்கங்க தலைவா. வாவ். ஆஹா, நெத்திலி. இப்ப மசாலா போட போறீங்க. சூப்பர். நெத்திலி கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாவே தான் இருக்கு இந்த நெத்திலி. ஆமா, இது கொஞ்சம் பெரிய நெத்திலி தான். ஆஹா, செம்ம செம்ம செம்ம. நாலா பக்கமும் இத்தனை அடுப்பு வச்சு எல்லா அடுப்பும் பிஸி ஆயிடும். ஏமா? ஆமா. அம்மா உங்க பேரு? என் பேர் பூங்கொடி.
பூங்கொடி. அப்ப செல்விங்கிறவங்க எங்க அம்மா. அம்மா. ஓ, அம்மா இங்க இப்ப இல்லையா? அப்போ அவங்க வீட்டுக்கு. ஓகே 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 ஓகே. செல்வி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேமா. இதுலயும் அதே மசாலா தானமா? அதேதான் போடுறேன். ஆனா கொஞ்சம் சூப்பர் சூப்பர். நெத்திலி ஃப்ரைக்கும் அதே மசாலா தான். பெருஞ்சீரகம், நார்மல் சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லைட்டா பெப்பர். ஏமா? ஆமா. இதுல வந்து கொஞ்சம் நான் 65 மாடல்ல இருந்தேன். கொஞ்சம் நான் இந்த கலர் வேணும். இல்லம்மா எனக்கு வேண்டாம். வேண்டாவா? ஓகே. நார்மல் கலர் இருந்தாலே போதும். லைட்டா தண்ணி தெளிச்சுக்குவீங்களா? அடடா. சசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சின்ன பாத்துக்கங்க தலைவா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்ட். அது போட்டா இன்னும் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும்ல. ஆமா, அப்படியே அந்த பக்கம் அப்படியே அங்க காட்டிடுங்க. நீங்க என்ன மாதிரி சமைக்கிறீங்கன்றத நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்து வீட்டுல சமைப்பாங்க. ஓகே ஓகே. அடுப்பு பத்த வச்சாச்சு. என்ன நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கு. வாவ், அடடா. பாத்துக்கங்க, நெத்திலி வறுவல் எப்படி இருக்கும் தெரியுமா? அடடா, நல்ல ரசத்துக்கு வச்சு சாப்பிடணுங்க. நெத்திலி வறுவல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தலைவா. இங்க பாத்துக்கங்க தலைவா, நம்ம கண்ணு முன்னாடியே பெரட்டின நெத்திலி ஃப்ரை பாத்துக்கங்க. நல்லா செம்மையா மசாலா போட்டு பெரட்டி இருக்கிறாங்க. அப்படியே இந்த நெத்திலி ஃப்ரை எடுத்து ரசத்தோட வச்சு சாப்பிட்டா சும்மா அமிர்தமா இருக்கும். வாவ், செம செம செம. அக்கா, இந்த பச்சை கலர் பவுல் லெவல்ல இன்னைக்கு வெளுத்து கட்ட போறேன். ஓகே, பிரான் எடுத்து பிரான் ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா, பிளேட்ல வச்சு மூடி வச்சிருங்க. நான் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதுல உப்பு பாருங்க. ஓகே, யாராவது எடுத்து பிளேட்ல வச்சாச்சு. பாருங்க, பிரானை வந்து பிளேட்டிங் பண்றாங்க தலைவா. வாவ். மா, இதுல லெமன்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்லம்மா? மேல லெமன்லாம் புளிஞ்சு விட்டு. ஆமா. ஓகே, டன். எனக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே. ஆஹா, நெத்திலி பாதி அளவுக்கு நெத்திலி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் மீதி ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்கி சாப்பிட்றலாம். அடடா, உடையாம வந்துடும்லம்மா. செம்மையா இருக்குங்க. பார்க்கும்போதே அப்படியே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லு செம்மையா இருக்குதுமா. மசாலா என்ன மசாலா? நீங்க என் கண்ணு முன்னாடி தான் போடுறீங்க. 4-5 மசாலா தான் போட்டீங்க. பெருசாவும் இல்லை. நம்ம அஞ்சார்பட்டியில இருக்கிறது தான். நம்ம வீட்டுல சமைக்கிறது தான். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் போடுறது இல்லை. அதான். ஆனா அதுவே ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்குதே. ஆஹா, எவ்வளவு பரபரப்பா இருக்காங்க பாருங்க தலைவா. வீக்கெண்ட்ல மட்டும் கிடையாது, வீக் டேஸ்லயும் வந்து சாப்பிடுறதுக்கு நல்ல க்ரௌட் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம செல்வி அம்மா வீட்டு உணவகம்க்கு. பாருங்க, அண்ணனும் வந்து ஏதோ கட் பண்ணிட்டு 2 அடுப்புலையும் வந்து 2 தோசை கல்லு போட்டிருக்காரு அண்ணன். ஆல்ரெடி அம்மா வந்து நமக்கு நெத்திலி ஃப்ரை இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அண்ணன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அண்ணா, நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? ஸ்மைல் கிரேவி, நத்தை கிரேவி. கஸ்டமர் யாரோ நத்தை கிரேவி கேட்டிருக்காங்க. அதை பாருங்க, நத்தை அது வந்து கிரேவி பண்ண போறாங்க. ஆஹா, ஓகே. நெத்திலி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எண்ணெய் லைட்டா வடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து இலையில வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு. நம்ம சாப்பிடும்போது அப்படி சுட சுட எடுத்துட்டு போயிடலாம். ஆஹா, இந்த பக்கம் பாருங்க, யாரோ கஸ்டமருக்கு நத்தை கிரேவி. இதுல வந்து நல்லா எண்ணெய் ஊத்தி மேல வெங்காயம் போட்டு கேப்சிகம் போட்டிருக்கிறாங்க. கேப்சிகம்லாம் போட்டு சமையல் பார்த்து. ஓகே, அடடா. நெத்திலி கிரேவிக்கு நம்ம சாரி நெத்திலி ஃப்ரைக்கு நமக்கு தான் வந்து கருவேப்பில்லை போட்டு நல்லா மொறுன்னு அந்த நெத்திலி ஃப்ரை மேலே போட்டாங்கன்னா அப்படி நெத்திலியோட சேர்த்து கருவேப்பில்லை கடிச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கும். அவ்வளோதான். அடடா, செம்ம பசியில இருக்கிறேன் தலைவா. எப்ப சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இதுதான். ஓகேம்மா, அப்படியே வச்சிருங்க. மூடி வச்சிருங்க. இங்க பாருங்க தலைவா, பரவாயில்லையே, தோசைக்கல்லையே வந்து செம்மையா தக்காளி வெங்காயம் போட்டு கேப்சிகம்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்றாங்களே. அம்மா, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து உங்க சங்கரா மீன். சங்கரா மீன். ஓகேம்மா.
நமக்கான சங்கரா மீன் அடுத்து ரெடி ஆகுது. ஆல்ரெடி வந்து அண்ணன் வந்து போட்டது வேற ஒருத்தவங்களுக்கு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க போல, அவங்களுக்கு வந்து அண்ணன் போட்டாங்க. இது உங்களோட. இப்போ நம்ம சங்கரா மீன் மசாலா ரொம்ப ட்ரையா இருக்காமா, லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாமா? இந்த மீனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். மீனுக்கு போட்டீங்கன்னாக்கா அந்த தவால் அப்படியே பிடிக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை தான் வரும். ஓ புரியுதுங்களா? சரி 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 சரி. ஃப்ரை பண்றதா இருந்தாக்கா ஆயில்ல போட்டு அப்படியே எடுத்தோம்னாக்கா அது அப்படியே உங்களுக்கு ஒட்ட இதுவாகாது. தவால போட்ட பிறகு பிடிக்கும் அது. ஓகே ஓகே ஓகே. ஆனா வீட்ல ரெகுலரா நம்ம செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் செய்யறோம் ஃபிஷ் ஃப்ரை. சூப்பர் சங்கரா மீன் போட போறேன். அடடா அடடா அடடா, இங்க பாத்துக்கங்க அந்த தோசைக்கல்லு ஃபுல்லா நம்மளுடைய ஒரே ஒரு சங்கரா மீன் தான். சூப்பரா போட்டாங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெயில மீன் அப்படி தூக்கி போட்டுருக்குறாங்க அம்மா. அந்த பக்கம் பாருங்க. ஐயோ அண்ணன் சமைக்கிறது நல்லா சூப்பரா இருக்குங்க. 3 கல்லையும் 3 டிஷ் ரெடி ஆயிட்டு இருக்குது. செம செம செம. கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமும் வெயிட்லாம் பண்றது இல்லை. அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்றாங்க ஒரு டிஷ்ஷுக்கு, அவ்வளவுதான். சூப்பரா செஞ்சு கொடுத்துட்றாங்க. வாவ். கொஞ்சம் எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ. நத்தை நத்தையா? இது நத்தை. ஆஹா ஓகே 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 ஓகே. ஆஹா அண்ணன் வந்து நத்தை போட்டாரு. வாவ் சங்கரா மீன். இந்த மாதிரி வச்சாதான் நடுவுல வேகும். ஏமா உடம்பு பகுதி இப்படி வேக வைக்கிறாங்க. நத்தை போட்டார் அண்ணன். நல்லா தக்காளி வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் போட்டு அப்படி நத்தைய மேல போட்டு இதுக்கப்புறம் தான் மசாலா போடுவாங்க. அம்மா அந்த பக்கம் வேகுது, அது என்ன மீன்மா? அதுவும் சங்கரா தான். சங்கரா தான். இந்த நத்தை எப்படி கிரேவியா இல்ல பெப்பர் ஃப்ரை என்ன செய்வாங்க? அதாவது வந்து கிரேவி டைப் தான், கொஞ்சம் திக்கா. கொஞ்சம் திக்கா தொக்கு மாதிரி. ஓகே செமி கிரேவி. சூப்பர். நானே 4 டிஷ் சொல்லிட்டேன், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இல்லைன்னா நத்தையும் சொல்லி இருந்திருப்பேன். அடடா அடடா, இப்படிதாங்க இருக்கணும் ஒரு ஹோட்டலு. நல்லா எல்லா அடுப்பும் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு செம்மையா கஸ்டமர் வந்துக்கிட்டு அப்படி பரபரப்பா எல்லா டிஷ்ஷும் அதுல செஞ்சு வேற லெவல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தா கஸ்டமருக்கும் ஜாலியா இருக்கும், ஹோட்டல் நடத்துறவங்களுக்கும் ஜாலியா இருக்கும். ஏமா? கண்டிப்பா. எத்தனை வருஷமாமா நம்ம கடை வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 16 வருஷமா இருக்கும். 16 வருஷமா இதே இடம் தான்? இதே இடம்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சிருந்தோம். இப்ப இந்த கடை கட்டி 2 வருஷம் தான் ஆகுது. முன்னாடி ஓலை ஒரு சின்னதா இது போட்டு வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த கோட்டக்குப்பம் பீச்லயே தான்? இங்கே தான். இதே ஊர்ல தான். சூப்பர் சூப்பர். மக்கள் எப்படிமா வரவேற்பு எப்படி இருக்குது? நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்குது. வீக்கெண்ட்ல எவ்வளவு கூட்டம் வருவாங்க? வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. எல்லா கடைக்கும் எல்லாரும் வருவாங்க. வந்து கஸ்டமர்ஸ் டைமா இருந்துச்சுனாக்கா நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் அது இந்த மாதிரி சம்மர் சீசன்லாம் கொஞ்சம் சனி ஞாயிறுலாம் எக்கச்சக்கமா இல்ல? ஆமா. ஓகே, எனக்கான சங்கரா மீன் ரெடி. இன்னும் சிக்கன் மட்டும் தானம்மா செய்யணும்? ஆமா. எறா ரெடி, நெத்திலி ஃப்ரை ரெடி, கனவா ரெடி. எது போடும்? சரி கனவா ரெடிங்கிறேன். சங்கரா மீன் ரெடி. தலைவா நல்ல ஒரு சூப்பரான வானல் வச்சுட்டாங்க. சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி பண்றதுக்கு எண்ணெயும் ஊத்தியாச்சு. அடடா, வரமிளகா, வெங்காயம், ஓகே, தக்காளி, ஆஹா, பச்சை மிளகா. வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டிருக்கீங்களே, காரம் ஓவரா இருக்காது? இருக்காது. இந்த சட்டி நம்ம சிங்கப்பூர் சட்டியா? இல்ல இல்ல, இது நம்ம தமிழ்நாடு சட்டி தான். நம்ம தமிழ்நாடு சட்டி தான்.
நான் இந்த இதுக்கு வந்து இதுல வந்து நான் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். ஓகே சூப்பர். நல்லா சிக்கன் ஊறிக்கிட்டு இருந்திருக்கு ஆல்ரெடி. ஓகே டன். உப்பு எல்லாமே போட்டீங்களாமா? ஓகே சூப்பர்மா. சிக்கன் நல்லா எனக்கு ஒரு செமி கிரேவியா பண்ணிருங்கம்மா. தண்ணி கொடு. நல்லா செமி கிரேவியா பண்ணிருங்கம்மா, கொஞ்சம் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி. தக்காளி அப்படி புளிஞ்சு விட்டாங்க. தக்காளி நிறைய போட்டாதான் இந்த கிரேவிக்கு நல்லா அந்த கொஞ்சம் இதுவா இருக்கும், கொல கொலன்னு வரும். சிக்கனே நீங்க 5 நிமிஷத்துல பண்ணிடுவீங்க போலயேமா? ஆமா. இப்போ நான் அதுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். சூப்பர் சூப்பர். தலைவா பாத்துக்கங்க, நல்ல ஒரு சூப்பரான கடாயில நமக்கான சிக்கன் பெப்பர் ஃப்ரை செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க கடல் பக்கத்துல இருக்கிறதுனால கடல் உணவுகள் தான் வேணும்னு வருவாங்க. இங்கேயும் சிக்கன் எல்லாம் சாப்பிடுறாங்களா? சிக்கன் வந்து நிறைய ஆந்திரால இருந்து வராங்க, அவங்க சிக்கன் கேட்பாங்க. சிக்கன் எங்க கடையில நல்லா ஓடும். அதாவது 2 கிலோ 3 கிலோ அப்படி மொத்தமா செஞ்சு கொடுத்துருவோம். ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பீங்களாமா இல்ல ஏதாவது ஆர்டர் கொடுத்தா பண்ணி கொடுப்போம். நம்ம சிக்கனும் ரெடியா இருக்கும், கேட்கறவங்களும் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சரி சரி சரி. ஆர்டர் கொடுத்தாதான். ஆனா சமைச்சுலாம் வச்சிருக்க மாட்டோம், கேட்கறவங்களும் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். குழம்புலாம் வச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது. அதான் கேக்குறேன். ஓகேமா சூப்பர் சூப்பர். தலைவா, நான் வந்து ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்க, எனக்கு சிக்கன் மட்டன் எங்கேயாவது நான் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு. ஏன்னா நிறைய வந்து மீன், நண்டு, கனவா, எறா இதுவே சாப்பிட்டு ஐயோ அந்த சிக்கன்லாம் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா நான் வந்து இங்க சிக்கன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் செம்மையான ஒரு பெப்பர் ஃப்ரை இன்னைக்கு சிக்கன்ல. வாங்க. அதடா நான் கேட்ட மாதிரியே நல்ல ஒரு செமி கிரேவியா. வாவ், நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி சூப்பரா செமி கிரேவியா செம்மையா ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தலைவா. அடடா அடடா செம்மையா இருக்குதுமா பார்க்கும் போதே. தலைவா, நல்லா பாண்டிச்சேரி கோட்டக்குப்பம் செரெனிட்டி பீச்ல செல்வி அம்மா வீட்டு முறை உணவகம்ல வேற லெவல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். அப்படியே திரும்பி பாருங்கங்க, என்ன மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸுங்க. மை காட், அப்படி அப்படி கை கேட்டின தூரத்துல கடல் இருக்குது, அப்படி பக்கத்துல போட்டு. உண்மையாவே நான் உட்காந்து சாப்பிடுற இடம், இந்த செட்டிங்கே பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுற ஒரு ஃபீல் இருக்கு. நல்ல இயற்கையான ஒரு காத்தை வாங்கிக்கிட்டு. மை காட், எத்தனை வெரைட்டிஸ் பாருங்க, செம்மையா. வாங்க. சூப்பரா வடிச்ச சாதம், நல்லா இறால ஒரு பெப்பர் ஃப்ரை, சிக்கன்ல ஒரு பெப்பர் ஃப்ரை, இங்க பாருங்க சங்கரா மீன் வறுவல், பாறை மீன் வறுவல் இருக்கு, நெத்திலி ஃப்ரை இருக்குது, மீன் குழம்பு, கவலை மீனோட மீன் குழம்பு, அப்படி ரசம் செம்மையா கொடுத்துட்டாங்க பிளேட்டு. இப்ப போட்டு நம்ம வந்து சாப்பிட போறோம். ஓகேவா? வாங்க. சரியான பசியில இருக்கேன். டக்கு 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 டக்குன்னு இன்னைக்கு சாப்பிடுறோம். ஆஹா, எல்லாம் சொன்னனே, இதை மறந்துட்டேன் பாருங்க. இது வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஜூஸ். என்ன ஜூஸ் இது பேர் என்ன மறந்து போச்சு எனக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ். வாட்டர்மெலன் ஜூஸ். அப்படியே வாங்க. சாதம் போட்டாச்சு, கவலை மீன் குழம்பு இங்க பாத்துக்கங்க. ஆஹா, அப்படி எண்ணெய் சொட்ட சொட்ட அப்படி தேன் மாதிரியான ஒரு குழம்பு. வாவ், ஓகே, ஊத்தியாச்சு தலைவா. நிறைய கவலை மீன் கொடுத்துருக்குறாங்க. போட்டு இன்னைக்கு வெளுத்து கட்டிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இந்த தர்பூசணி ஜூஸை ஒரு 2 சிப் மட்டும். ஆஹா, நல்லா திக்கான ஒரு ஜூஸ். ரைட்டு, சாப்பிட தயாராயிட்டேன். இங்க வாங்க. இப்படி கவலை மீன் எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு, நல்ல சூப்பரான ஒரு மீடியம் சைஸ் கவலைங்க. அடடா, என்ன கலர்ல இருக்கு பாருங்க மீன் குழம்பு. உண்மையாவே எண்ணெய் நிறைய ஊத்தி நல்லா வடகம்லாம் போட்டு தாளிச்சு விட்டு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க போல. மேலேயே பாருங்க, அந்த வடகம் தாளிச்சது இருக்கு, பூண்டு இருக்குது, வெங்காயம் இருக்கு, சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க மீன் குழம்புல. செம செம. அடடா அடடா, சாப்பிட்ருவோமா? வாங்க தலைவா, இங்க பாருங்க. அடடா, என்னம்மா டேஸ்ட்.
அடடடடா, சரியான டேஸ்ட்டுங்க. நல்ல புளிப்பு. கவள மீன் குழம்பு டேஸ்ட் சொல்லவா வேணும்? சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு தலைவா. நல்ல சின்ன வெங்காயம் போட்டுங்க, சூப்பரா வந்து தக்காளி எல்லாம் அடிச்சு ஊத்திருக்காங்க போலங்க. ஐயோ சரியான டேஸ்ட் தலைவா. அற்புதமா இருக்கு. கவள மீனுங்க பாருங்க, அப்படி எடுத்தா வருது பாருங்க. குட்டி 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 முள்ளுதான் இருக்கும் கவள மீன்ல. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. பத்திய மீன் நல்லா சாப்பிடலாம். எப்படி இருக்கு பாருங்க, சின்ன சின்ன முள்ளுதான், எதுவுமே பண்ணாது. சூப்பரா சாப்பிடலாம். என்ன டேஸ்ட் இந்த கவள மீன். ஆஹா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அந்த பளபளப்பே உங்களுக்கு தெரியுது பாருங்க. குழம்புல போட்ட கவள மீன் எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க. உண்மையாவே சூப்பரு. இத்தனை சைட் டிஷ் நான் வந்து எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன், வாங்க. அப்படியே ப்ரானை பாருங்க. எறா நல்ல பெப்பர் ஃப்ரைங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் எறாவுல பெப்பர் ஃப்ரை நான் வந்து இங்கதான் சாப்பிட போறேன். சூப்பரா வந்து பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா வெங்காயம்லாம் போட்டு நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணி செம்மையா பண்ணியிருக்காங்க. மேல வந்து டேஸ்டே வந்து இந்த கருவேப்பிலை தான். நல்லா லாஸ்ட்ல வந்து கருவேப்பிலையை நல்லா பொரிச்சு மேல போட்டாங்க. வாங்க இந்த பெப்பர் ஃப்ரையை வந்து அப்படி சும்மா அப்படி சாப்பிட்டு பார்ப்போம், சாதம் இல்லாம. நான் டேஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி இந்த எறா வந்து செம்மையா வந்து குக் ஆயிருக்கு தலைவா. சூப்பரா குக் ஆயிருக்கு. அவங்க சொன்னாங்க 5 நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் எறான்னாங்க. காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிடலாம். வேற லெவல் டேஸ்ட். அந்த எறாவுல வர அந்த இனிப்பு, ஆஹா. அப்படியே வாங்க மீன் குழம்போட அப்படி எறாவை ஒரு பெரட்டி உள்ள எறா இருக்கு, அப்படி மீன் குழம்பு சாதத்தோட. அல்டிமேட், சூப்பரான டேஸ்ட். அடுத்து வாங்க தலைவா, சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு. எப்படி இருக்குது பாருங்க, பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. நல்ல ஒரு செமி கிரேவியா நான் தான் பண்ண சொன்னேன். என்ன வெள்ளை சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிடலாமேன்னு. மோஸ்ட்லி சீ ஃபுட் ஹோட்டல்ஸ்ல, நிறைய ஹோட்டல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்கன்லாம் செய்யவே மாட்டாங்க. பட் இங்க சிக்கன் இருக்குன்னொடனே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இப்படி வாடா நீ பக்கத்துல. ஆஹா, நல்ல கிரேவி எங்க இருக்கு இங்க பாருங்க. இந்த கிரேவியை எடுத்து அப்படி சாதத்துல போட்டு, நீ அங்க போ, ஃபர்ஸ்ட் இவனை சாப்பிட்டு வரேன். நல்ல மிளகா பாருங்க, பச்சை மிளகா 2, ஒரே மிளகா தான் போட்டாங்க. காஞ்ச மிளகா தான் 3 மிளகா போட்டாங்க. காரம் எப்படி இருக்குதுன்னு தெரியல, கரெக்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அடடா, இங்க பாருங்க சிக்கன் பெப்பர் ஃப்ரைல இருக்கிற கிரேவி. ஆஹா, செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருக்கு. நல்ல செமி கிரேவியா வேற லெவல்ல இருக்கு. சிக்கன் பாருங்க, செம்மையா குக் ஆயிருச்சு. சிக்கன் ஒரு 10 நிமிஷம் தான் செஞ்சிருப்பாங்க, சூப்பரா குக் ஆயிருச்சு. வாங்க அந்த சிக்கனை அந்த சிக்கன் கிரேவியோடய பரட்டி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுருவோம் இப்போ. செம்மையா குக் ஆயிருக்கு இல்லவா? இங்க பாருங்க, வாவ். இங்க பாருங்க அப்படியே அந்த சிக்கனை செம்மையா இருக்குங்க உண்மையாவே. அல்டிமேட்டான சுவை. அப்படியே வாங்க நம்ம சங்கரா மீன், பாறை மீன் 2ல ஃபர்ஸ்ட் எது சாப்பிடலாம்? சங்கரா சாப்பிடலாம். எவ்வளவு பெரிய சங்கரா மீன் பாத்தீங்களா? செம்மையா வந்து ஃப்ரை பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அடடா, அத்தனையும் நமக்கு தான். அப்படி நடுவுல இருந்து அப்படி புட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ளஷ் அப்படி வெள்ளை வெள்ளேர்னு சூப்பரா, ஒரு முள்ளு கூட இருக்காது சங்கரா மீன்ல. இந்த ஃப்ளஷ்ல தைரியமா சாப்பிடலாம். ஆஹா ஆஹா,
தனி சுவைங்க. இங்க பாருங்க, இதுல உள்ள அப்படி இந்த லெமன் அப்படி புளியணும். அப்படி புளிஞ்சிட்டு இங்க பாருங்க, இந்த வெங்காயம், இந்த குக்கும்பர் அப்படி வச்சு ஆஹா, சரியான டேஸ்ட்டுங்க. சங்கரா மீன் ஃப்ரை, ஐயோ சூப்பரா இருக்கு. நாங்க பாறை மீன் அப்படியே அதுலயும் கொஞ்சம் லெமன் அப்படி புளிஞ்சு விட்டுருவோம். ஆஹா, இங்க பாருங்க தலைவா, நல்ல ஒரு பாறை மீன் ஃப்ரை, பார்க்கும் போதே சூப்பரா இருக்குங்க. ஐயோ கம்பேர் டு சங்கரா, பாறை அல்டிமேட் டேஸ்ட். செம்மையா ஃப்ரையா இருக்கு, நல்ல ஒரு டீப் ஃப்ரையா இருக்கு, நல்ல முறுமுறுன்னு அந்த கிறிஸ்பினஸோட, நல்ல புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே வேற லெவல் டேஸ்ட்டுங்க. வாங்க அந்த சாதத்தோட, சாதம் ஒரு வாய் வச்சுக்கிறேன், அந்த மீனை பிச்சு வேற இதுல கொஞ்சம் வச்சிருக்கிறேன், அப்படியே சேர்த்து சாப்பிட்ருவோம். மெயினான ஒரு விஷயம், இப்ப இந்த சாதத்தை அப்படி நவுத்திட்டு நமக்கு வந்து ரசம் கொடுத்துருக்காங்க. அந்த ரசத்தோட தான் இந்த நெத்திலி மீனை சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் நமக்கு தெரியும். வாங்க. ஆஹா, யூஸ்வலாவே நான் வந்து மீன் குழம்புல ரசம் ஊற்றி சாப்பிடுவேன். பட் நெத்திலி மீன் வந்து நமக்கு தனியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ரசம் நெத்திலி மீன் தான். ஓகே, ரசம், இந்த நெத்திலி மீன் அப்படியே பாருங்களேன், எப்படி ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். ஆஹா, வாங்க ரசத்தை எடுத்து அப்படி ஒரு வாய். இங்க பாருங்க, நம்ம நெத்திலி மீனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க, முள்ளு வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லை, முள்ளோட சாப்பிட்றதுதான் டேஸ்ட்னு. முள்ளெல்லாம் செம்ம கிறிஸ்பியா அப்படியே வெந்துருச்சுங்க. ஆஹா, அப்படி நொறுங்குது பாருங்க மீன், அப்படி உடைச்சா அப்படி நொறுங்குதுங்க நெத்திலி மீன். வா 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 வா, ரசத்தோட அப்படி ஒரு பிசைஞ்சு அல்டிமேட்டான சுவை தலைவா. சரியான டேஸ்ட். இந்த சங்கரா மீன் எந்த பக்கமும் சாப்பிடுவோம், சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த சங்கரா மீன் ஃப்ரைய அப்படி ரசத்தோட ஒரு பெரட்டு, இப்படி பெரட்டி சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் டேஸ்ட் என்னன்னு. அப்படி ரசத்துக்குள்ள அப்படி சங்கரா மீனை வச்சு என் வீடியோ பாக்குற நிறைய பேர் கேக்குறாங்க, நீ எப்படி இப்படி சாப்பிடுற அப்படின்னு. எல்லாருமே இப்படிதான் சாப்பிடுவோம், ஆனா வெளியில வந்தா கூச்சப்பட்டுட்டு லைட்டா அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு போறோம். பட் அப்படி கிடையாது, எங்க இருந்தாலும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எல்லாமே, நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே. ஸோ அதனால நல்லா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. நம்ம பாண்டிச்சேரி கோட்டகுப்பம் செரினிட்டி பீச்ல இருக்கக்கூடிய செல்வி அம்மா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்லாம் சொல்லாதீங்க, செல்வி அம்மா மீன் உணவகம், அவ்வளவுதான். வீட்டு சமையல் இது, வேற லெவல்ல டேஸ்ட்ல இருக்குதுங்க. உண்மையாவே இந்த கடை எங்க இருக்குன்றத எக்ஸாக்டான லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துறேன். நீங்க திடீர்னு நாங்க ஒரு 20 பேர் 30 பேர் வரோம் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே ஆர்டர் நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு செம்மையா சமைச்சு வச்சிருவாங்க. நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. உண்மையாவே நான் செம்ம திருப்தியா சாப்பிட்டேன், மீதி இருக்கிறது காலி பண்ணிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.